ஹலோ எவ்ரிஒன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட உற்சாகமான வணக்கங்கள். நான் தான் உங்களோட ஸ்டடி மென்டார். இன்னைக்கு நாம ஏப்ரல் 27ஆம் தேதிக்கான எக்ஸாம்ல நேரடியா எதிரொலிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி தான் அனலைஸ் பண்ண போறோம். இது ஒரு ஹை ஈல்ட் ரிவ்யூ, அதாவது குறைவான நேரத்துல அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு குயிக் எக்ஸ்பிளைனர். ஸோ உங்க நோட் புக்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்க எக்ஸாம்க்கு ரொம்பவே கிரிட்டிக்கலானவ. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு குவிக் லுக் விட்டுருவோம். ஃபர்ஸ்ட், பாலிட்டி அண்ட் நேஷனல் அஃபேர்ஸ். செகண்ட், குளோபல் ரிலேஷன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். தேர்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்டேட்ஸ். அப்புறம் லாஸ்டா அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டர்ல உங்க மைண்ட்ல டேட்டாவை சேவ் பண்ணிக்க ரெடி ஆகுங்க. ஆல்ரைட், லெட்ஸ் டைவ் இன். நம்மோட முதல் செக்ஷனான பாலிட்டி அண்ட் நேஷனல் அஃபேர்ஸ் நியூஸை பார்க்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சதும் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்போ ரீசெண்டா இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்துல தேர்தலுக்கு பிந்தைய ஆய்வை, அதாவது படிவம் 17A ஆய்வை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள்லையும் மேற்கு வங்கத்துல 152 தொகுதிகள்லையும் இந்த ஸ்க்ரூட்னி நடந்திருக்கு. இதுல ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் என்னன்னா, மறு வாக்குப்பதிவுக்கு, அதாவது ரீபோலிங்க்கு எந்த உத்தரவும் வரல. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களான இவிஎம்கள் அப்புறம் விவிபிஏடி இயந்திரங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான செக்யூரிட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்ல படிவம் 17A எதை குறிக்குதுன்னு கேட்டா அது வாக்காளர்களின் பதிவு தொடர்புடையதுன்னு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ உங்களுக்கான ஒரு ஆக்டிவ் ரீகால் குவெஸ்டன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சார்ந்த கட்சியிலிருந்து வேறொரு கட்சிக்கு மாறும்போது இந்திய அரசியலமைப்போட எந்த சட்ட வழிமுறை அவர் மேல பாயும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ரெகுலரா நியூஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா இதற்கான ஆன்சர் இப்போ உங்க மைண்டுக்கு வந்திருக்கும். எக்ஸாக்ட்லி, அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ரீசெண்டா ஆம் ஆத்மி கட்சியோட 7 ராஜ்யசபா உறுப்பினர்கள், அதாவது அவங்களோட 2/3 பங்குக்கும் அதிகமானவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறியிருக்காங்க. இதை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி அவங்கள தகுதி நீக்கம் செய்ய கோரியிருக்காங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம அரசியல் சார்பு இல்லாம இதுல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் பார்க்கணும். நல்ல கவனிங்க, 1985 கொண்டு வரப்பட்ட 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட 10வது அட்டவணை தான் இந்த கட்சி தாவர் தடை சட்டம். இது கட்சியில ஏற்படுற சாதாரண பிளவுகளை அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனா 3/2 பங்கு 2/3 மெஜாரிட்டியோட நடக்கிற இணைப்புகளை மட்டுமே ஏத்துக்கும். இதுல ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யற முழு அதிகாரமோ ராஜ்யசபா தலைவருக்கு, அதாவது நம்ம குடியரசு துணைத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து நாம குளோபல் ரிலேஷன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்ஷனுக்கு மூவ் ஆகலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற கடற்படை பயணங்கள், விண்வெளி ஒப்பந்தங்கள் எல்லாமே எம்சிக்யூகள்ல கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். இந்திய கடற்படையோட பாய்மர பயிற்சி கப்பலான INS சுதர்ஷினி இப்போ ஒரு பெரிய மைல்கல்லை ரீச் பண்ணிருக்கு. ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற லாஸ் பால்மாஸ் அப்படிங்கிற தீவு கூட்டத்தை அடைந்த முதல் இந்திய கடற்படை கப்பல் இதுதான். 2012 நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கப்பல் இப்போ லோக்கியான் 26 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய பயிற்சி பயணத்துல இருக்கு. நம்மோட நேவல் டிப்ளமசி, அதாவது கடற்படை ராஜதந்திரத்தை உலக நாடுகளுக்கு காட்டுறதுல இது ஒரு பெரிய ஸ்டெப். கொஸ்டின் பேப்பர்ல லோக்கியான் 26 அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே INS சுதர்ஷினி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இப்போ கடல்ல இருந்து நேரா விண்வெளிக்கு செல்வோம். 2020 நாசா மற்றும் சில நாடுகள் சேர்ந்து உருவாக்குன ஆர்டெமிஸ் ஒப்பந்தத்துல இப்போ ஜோர்டான் நாடு சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இந்த உலகளாவிய விண்வெளி அமைதி ஒப்பந்தத்துல இணையும் 63வது நாடா ஜோர்டான் மாறியிருக்கு. மனிதர்களை மறுபடியும் நிலவுக்கு அனுப்புறது, அங்கேயே தங்கி ரிசர்ச் பண்றது, அப்புறம் செவ்வாய் கிரக பயணங்களை எக்ஸ்பேண்ட் பண்றது, இதுதான் இந்த ஒப்பந்தத்தோட மெயின் கோல். சமீபத்துல எந்த நாடு 63வது நாடா இணைந்ததுன்னு கேட்டா ஜோர்டானு கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்டேட்ஸை பார்க்கலாம். மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிலிருந்து கண்டிப்பா கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்விகள் வரும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ல நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர். மரபணு ரீதியா வரக்கூடிய காது கேளாமையை சரி செய்யற முதல் ஜீன் தெரப்பிக்கு அமெரிக்காவின் FDA ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த தெரப்பியோட பேரு ஓட்டோஃபமி. இது ஓட்டோஃபோ அப்படிங்கிற மரபணுல ஏற்படுற பிறழ்வுகளை சரி பண்ணுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு ஆரோக்கியமான மரபணு நகலை நேரடியா உட்செவி செல்களுக்குள் கொண்டு போக AAV அடினோ அசோசியேட்டட் வைரஸ் கடத்திகளை பயன்படுத்துறாங்க. ஓட்டோஃபமி, ஓட்டோஃபோ மரபணு, அப்புறம் AAV கடத்தி, இந்த 3 கீவேர்ட்ஸையும் எக்ஸாம்க்கு கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா சீனாவோட தியாங்காங் விண்வெளி நிலையம் சம்பந்தப்பட்ட ஒரு பைலாட்ரல் நியூஸ். சீனாவோட மனித விண்வெளி பயண திட்டத்துல முதல் முறையா வெளிநாட்டு விண்வெளி வீரர்களை ட்ரைனிங்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த 2 பேருன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த
முகமது ஜீஷான் அலி மற்றும் குர்ரம் தாவூத். இதுல 2 ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒன்னு சீனாவோட CMSA, இன்னொன்னு பாகிஸ்தானோட சுபார்கோ. இவங்க 2 பேர்ல ஒருத்தர் பயனூறு சுமை நிபுணரா பேலூட் ஸ்பெஷலிஸ்டா செலக்ட் ஆகி விண்வெளி சுற்றுப்பாதைக்கு போற முதல் பாகிஸ்தானி அப்படிங்கிற பெருமையை பெற போறார். ஏஜென்சி நேம்ஸ் அப்புறம் தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலா நம்ம ரேபிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான செக்ஷனுக்கு வந்துட்டோம். அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ். ஆந்திராவில் இருக்கிற குண்டூர் மாநகராட்சி GMC 2026ஆம் ஆண்டிற்கான 4வது யூனிடோ ஜெம் பாலின சமத்துவ அணி திரட்டல் அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரியாவில் இருக்கிற ஐக்கிய நாடுகளின் நிறுவனமான யூனிடோ தான் இந்த விருதை கொடுத்திருக்காங்க. எதற்காக இந்த அவார்டுன்னு தெரியுமா? குப்பைகளை சேகரிக்கிறதுக்காக 200க்கும் மேற்பட்ட பெண்களை மின்சார ஆட்டோ ஓட்டுநர்களா பணியமர்த்திருக்காங்க. இதன் மூலம் ஒரு பக்கம் 0 எமிஷன், அதாவது மாசற்ற கழிவு மேலாண்மை, இன்னொரு பக்கம் பெண்களுக்கான பசுமை வேலைவாய்ப்புகள்னு ஒரு சூப்பரான முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த அவார்டு. இந்த மாதிரி டேபிள்ஸ் பார்த்தாலே நம்ம பிரெயின் டேட்டாவை ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கும். பிரேசிலோட சாபாலோல நடந்த 2026க்கான முண்டியல் டோ குய்ஜோடோ பிரேசில் போட்டியில நம்ம இந்தியன் சீஸ் பிராண்ட்ஸ் வாங்கின அவார்ட்ஸ் லிஸ்ட் இது. எலிஃபர்த்தியா ப்ரூனோஸ்ட் சூப்பர் தங்கம் மற்றும் தங்கப் பதக்கங்களை வின் பண்ணிருக்கு. லடாக்கன் யாக்சுர்பி சாஃப்ட் ஒரு தங்கத்தையும், எலிஃபர்த்தியா காலிமிரி ஒரு வெள்ளி பதக்கத்தையும் ஜெயிச்சிருக்கு. பெயர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இந்த டேபிள் அப்படியே ஒரு மைண்ட் மேப் மாதிரி கேப்சர் பண்ணிக்கோங்க. இது ஒரு குயிக் ஃபயர் ரவுண்ட். எக்ஸாம்க்கு தேவையான சில கிறிஸ்பான ஸ்னிப்பெட்ஸ். 1. இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி அமெரிக்க ராணுவ போர்க்கல்லூரியின் 2026க்கான ஹால் ஆஃப் ஃபேம்ல சேர்க்கப்பட்டிருக்கார். 2. 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சோஷியல் மீடியா யூசேஜை கட்டுப்படுத்தும் சட்டத்தை துருக்கி பாஸ் பண்ணிருக்காங்க. 3. எவரெடி இந்தியா நிறுவனம் இந்தியாவோட முதல் கார் பேட்டரி பிளான்ட்டை ஜம்முல ஓபன் பண்ணிருக்காங்க. 4. டெல்லியில 9வது இந்திய சர்வதேச நீர் வாரம் IIWW 2026 தொடங்கியிருக்கு. இதோட தீம் கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்டா ஏப்ரல் 22ஆம் தேதி நிர்வாக தொழில்முறை பணியாளர்கள் தினம், அட்மின் ப்ரொஃபஷனல்ஸ் டே அனுசரிக்கப்பட்டது. இந்த ஷார்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து ஃபார் ஷோர் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம அனலைஸ் பண்ண இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு நீங்க ஒரு அதிகாரியா உட்கார போற அந்த நிர்வாக கட்டமைப்புகளை எப்படிலாம் ஷேப் பண்ண போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணல, நாளைய மாற்றத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டை படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த அப்ரோச் தான் எக்ஸாம்ல உங்களை யூனிக்கா காட்டும். நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனரோட உங்களை மீட் பண்றேன்.